గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ஏழுகொண்டலவாடா வெங்கடரமண கோவிந்த கோவிந்த பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருப்பது சிறிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ ந பவிஷ்யதி என்றபடி இதோ ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாளுக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பக்தர்களே, கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயில் திருச்சித்திரக்கூடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். இது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. ஏன் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த கோயிலை மகிமைப்படுத்தப்பட்டது. விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும். அவர் கோவிந்தராஜ பெருமாள் என்றும் அவரது மனைவி லக்ஷ்மி புண்டரிக்கவல்லி தாயார் என்றும் வணங்கப்படுவார். பழங்கால மற்றும் இடைக்காலத்திற்கு முந்தைய காலங்களில் பல்லவ, சோழ, பாண்டிய, விஜயநகர் மற்றும் காணிக்கைகள் உள்ளன. பக்தர்களே, திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளின் அண்ணனாக பக்தர்களால் வழங்கப்படும் கோவிந்தராஜ சுவாமி. இங்குள்ள கோவிந்தராஜ பெருமாளை
பெரிய அண்ணா என்று பெத்த பெருமாள் என்றும் அழைப்பார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் வரவு செலவு யாவும் இவரின் மேற்பார்வையில் நடப்பதாக ஐதீகம். திருமலையில் வாசம் செய்யும் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பாக இதோ இங்கே கோவிந்தராஜசுவாமி பெருமாளையும் அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் மரபு. அப்படி மலைமேல் ஏறி வராக தீர்த்த குளத்தில் குளித்துவிட்டு அங்கு வராக மூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டுத்தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அப்படி திருப்பதி கோவிந்தராஜ பெருமாளை ஏன் முதலில் தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கோவில் கொண்டிருக்கும் கோவிந்தராஜர் தான் இவர் என்கிறது தலப்புராணம். சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கோவிந்தராஜர். இந்த ஆலயத்திற்குள் அன்னை மகாலட்சுமி தேவியார் புண்டரிகாவள்ளி தாயாராக அருள் பாலிக்கிறார். அன்னையின் கருணை பார்வை கிடைத்தாலே போதுமல்லவா நமக்கு ஏழுமலையானின் அருள் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. பக்தர்களே, இன்னும் சற்று நேரத்திலே அந்த 4 மாட வீதிகளிலே பவனி வர காத்து கொண்டிருக்கிறார் கோவிந்தராஜ பெருமாள். இதோ சிறிய சேஷ வாகனத்திலே. நேற்று இரவு, அதாவது நேற்று மாலை நாம் பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்தோம். இதோ இப்பொழுது இந்த காலை வேளையிலே சிறிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை சேவிப்போம். வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே கோவிந்தா 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 என்று பக்தி ஸ்ரத்தையுடன் மனம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக உள்ளது. ஏழுமலையான் எழுந்தருளுவதற்கு முன்பாகவே திருப்பதியில் பெருமாள் கோவில் கட்டப்பட்டு விட்டதால் இவர் அந்த ஏழுமலையானின் அண்ணன். இந்த அண்ணனிடம் தனது கோவில் வருமான கணக்குகளை காண்பிப்பாராம் பெருமாள். பணம், நகை, பக்தர்களின் காணிக்கைகளின் கணக்கு பார்ப்பாராம் கோவிந்தராஜ பெருமாள். இந்த ஆலயத்திலேயே சத்யபாமா, ருக்மிணி சமேத பார்த்தசாரதி பெருமாளையும் தரிசனம் செய்யலாம். பக்தர்களே, கோவிலின் வலது பக்கத்தில் ஆண்டாள் நாச்சியார் செங்கழுநீர் புஷ்பத்துடன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பகவான் வெங்கடேஸ்வரரின் மூத்த சகோதரர் ஆவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த கதையே அல்லவா. அவர் பகவான் பாலாஜி மற்றும் தேவி பத்மாவதி இடையேயான திருமணத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த பிரம்மாண்ட திருமணத்தை நடத்துவதற்காக மன்னன் குபேரிடம் இருந்து பெறப்பட்ட பெரும் செல்வத்தை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிகள் கவனித்து வந்தாராம். எனவே ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். எனவே முதலில் பார்த்த சாரதி, சத்யபாமா, ருக்மிணி ஆகியோர் வீற்றிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை பார்த்தசாரதி சுவாமி கோயில் என்று அழைக்கப்பட்ட இந்த கோவில் 13ஆம் நூற்றாண்டு முதல் கோவிந்தராஜ சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் கிபி 1130 ராமானுஜம் கோவிந்தராஜ சுவாமி மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ததால் ஏறக்குறைய 700 ஆண்டுகள் இந்த கோவில் கோவிந்தராஜ சுவாமி கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, இந்த கோயிலில் முதலில் பகவான் பார்த்தசாரதியின் இருப்பிடமாக இருந்து ஆனால் பார்த்தசாரதியின் மூர்த்தியை காணவில்லை என்பதை உணர்ந்தார். அவரது ஆர்வம் விசாரணைக்கு வழிவகுத்தது மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள திறந்த மண்டபத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட சுவறுகளை உடைத்தது. அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் கோயிலின் முக்கிய மூர்த்திகளான பகவான் பார்த்தசாரதி, சத்யபாமா மற்றும் ருக்மிணி ஆகியோர் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக அப்படியே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த முக்கிய மூர்த்திகள் தேவையான சடங்குகளை செய்த பின்பு கோயில் அவற்றின் அசலிடத்திற்கும் மீட்டப்பட்டதாம். பக்தர்களே, ஒரு நாட்டின் வரலாற்றை பாதுகாப்பது அதன் வயது, நாகரீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றின் பின்னணியில் தொடர்ச்சி மற்றும் பரிணாமத்தை நிறுத்துவதற்காக மிகவும் முக்கியமான சில சமயங்களில் ஏன் பல்வேறு காரணங்களால் சில வரலாற்று உண்மைகள் பொது நினைவிலிருந்து மறைந்துவிடும். அதுபோல திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவில் அத்தகைய ஒரு உதாரணம்.
ஆனால் அதன் வரலாறு அதிர்ஷ்டசலமாக மீட்டெடுக்கப்பட்டது. இதோ இப்பொழுது நாம் சிறிய சேஷ வாகனத்திலே திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் செவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் ஒரு காலை மடித்து கொண்டு மாலையாலும் பூ மாலையாலும் அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ விலங்குகள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் இந்த வாகனத்தின் முன்பே பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு பகவானுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி அருளை பெறுவோம். வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் இதோ நம்மை தேடி வரும்போது பக்தர்களாகிய நமக்கு ஏது குறைகள் அல்லவா? நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த உற்சவாதிகளை வழிபடைய செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். பக்தர்களே, ஒரு காலை மடித்துக்கொண்டு திரு கரத்திலே சேஷா அனந்தா சேஷ சயனா அல்லது நாகர் சயனா என்றால் சேஷ நாகத்தின் மீது உறங்கும் விஷ்ணு, அந்த விஷ்ணுவே திரேதாயுகத்தில் ராமராம். ஆதி சேஷனை சேஷநாகா என்றும் அழைப்பார்கள். அந்த நாகங்களின் அரசன் அல்லவா அந்த விஷ்ணு. பெரும்பாலும் சேஷாவில் ஓய்வெடுப்பதாக சித்தரிக்கப்படுகிறது. சேஷா கூர்மாவை ஆதரிப்பதாகவும் கூர்மா நகரும்போது சேஷா கொட்டாவி விட்டதாகவும் அதன் தாடைகளின் இடைவெளி பூகம்பங்களை ஏற்படுத்தியதாக கூறுகிறார். ஏன் சமஸ்கிருதத்தில் சேஷா என்பது மீதம் என்பதை குறிக்கும். அதாவது கல்பத்தின் முடிவில் உலகம் அழிந்தால் சேஷா அப்படியே இருக்கிறாராம். இதோ சேவிப்போம் கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சிறிய சேஷ வாகனத்தில். కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, పొడిసాగే పౌజుల గోవిందరాజు, పొడిసాగే పౌజుల గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు,
కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి కురిసి వరములెల్ల గోవిందరాజు కురిసి వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద. దేవాధిదేవ ఫణిరాజ విహంకరాజ రాజత్కిరీట మణిరాజ విరాజితాంగ్రే రాజాధిరాజ యదురాజ కులాధిరాజ கோவிந்தராஜ விஜயி பவ கோபச்சந்திர என்று இதோ நாம் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது சிறிய சேஷ வாகனத்திலே பவனி வரும் காட்சியைத்தான். பக்தர்களே, திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு. மகாபாரதத்தின்படி சேஷா கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவி கத்ருவுக்கும் பிறந்தார். கத்ரு 1000 பாம்புகளை பெற்றெடுத்தாள். அதில் மூத்தவன்தான் சேஷன். பகவத் புராணத்தில் சேஷா பகவான் ஹரிநாராயணின் தமசிக் சக்தியான சங்கர்ஷனா என்றும் பெயரிட்டார். சங்கர்ஷனன் வரம் பெற்ற ஆன்மீக குணங்களின் கடல், எனவே அவர் அனந்த தேவா என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பரம புருஷ பகவானில் இருந்து வேறுபட்டவர் அல்ல, மேலும் விஷ்ணுவின் அம்சங்களையும் கொண்டுள்ளது. அவர் லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் 2 அவதாரங்களை எடுத்து ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு சரியான முறையில் சேவை செய்தாராம். பக்தர்களே, மலைமுகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகடு தான் ஒரு கையை பற்றி அலைமுகத்து அண்டம் போல் நீர் தரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான் என்று முன்னொரு காலத்தில் சிகரத்திலுடைய மந்திர மலையை கூர்மமான ஆமை உருவம் எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதிலே வாசுகி நாகத்தை கடைக்கயிறாக சுற்றி அதன் தலைபாகத்தை தன் ஒரு கையால் மேலே பற்றி கொண்டு அலையின் நீர் திவலைகள் அண்டத்தின் மேல் சென்றிருக்கும் படியாக கடலை கடைந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்றான் எம்பெருமான். தாயே தந்தையே என்றும் தாரமே பிள்ளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனையே காண்பதோர் ஆசையினால் அடியேன் திருமலைக்கு வந்தேன் என்று இந்த சம்சார மண்டல அனைத்திலும் இருக்கக்கூடிய திருமலையப்பன் அடியார்களை வருக வருக என இந்த பிரம்மோற்சவத்திலே வாருங்கள் வாருங்கள் என்றும் அழைத்து எம்பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கிறார். பக்தர்களே, நேற்று பெரிய சேஷ வாகனம், இன்று சிறிய சேஷ வாகனம். இந்த 2 சேஷ வாகனத்துக்கு என்ன வித்தியாசம்?
ஒன்றும் இல்லை. இதற்கு பதில் ராமாயணத்தில் கூறப்படுகிறது. ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார். இந்த லக்ஷ்மணன் பெருமாளோடு 14 வருடம் காட்டிலே சென்று கைங்கரியம் பண்ணினார். பெருமாள் ராவணனை வதம் பண்ணினார். அயோத்திக்கு எழுந்து அருளினார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடந்தது. முடிந்த பிறகும் பெருமாளுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நானே செய்வேன் என்று தெரிவித்தவர் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷன். ஆதிசேஷனும் பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய ராம புராணத்தில் ஆசைப்பட்டது பெரிய விஷயமே அல்ல. அந்த எம்பெருமானே இப்பொழுது நமக்காக திருமலை அப்பனுக்காக சேவை சாதிக்குமாறு திருமலையில் எழுந்தருளி நானும் ஆதிசேஷனாக பெரிய சேஷ வாகனத்தில் மற்றும் சிறிய சேஷ வாகனமாக எழுந்தேன் என்று சொன்னானாம் என்று ருக்வேதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. பக்தர்களே, எம்பெருமானுக்கு நான் படைத்த அனைத்து ஜீவனுமே சமமே. அதனால் நான் பிரம்மோற்சவத்தில் வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், ஹம்சம், கல்பக விருட்சம், கருடன், யானை, ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அவர்கள் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஏன், மனித ஜாதியை கூட இதோ இந்த பக்த கூட்டத்தில் ஆண், பெண், பணக்காரர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லையே. அதோ எம்பெருமான் வாகனத்திற்கு முன்னே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் அந்த குழந்தைகளின், அந்த பக்தர்களின் எம்பெருமான் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் அல்லவா. பாயும் நீர் அரங்கன் தன் உள் பாம்பினை பள்ளிக்கொண்ட மாயனன் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்கள் துவரத பவள வாயும். இது திருமாலின் பாசுரம். அந்த திருமாலான ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் சேஷனில் பள்ளிக்கொண்டு இருந்தாராம். அவளது வடிவு அழகில் பாசுரமிட்டிருக்கிறார். அதே ரங்கநாத பெருமாள் நம் திருமலையில் ரங்கநாயக்கி மண்டபத்தில் சுமார் 40 வருட காலம் சயனித்து இருந்ததை இப்போது நாம் நினைவு கொள்வோம். பக்தர்களே, அன்று சயனித்து இருந்த அந்த எம்பெருமான் இதோ இங்கே நின்ற கோலத்திலே, அமர்ந்த கோலத்திலே, சின்ன சேஷ வாகனத்திலே எழுந்தருளி நம்மையெல்லாம் கடாட்சித்து கொண்டிருக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் சாகா மருந்தை வேண்டி மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை கயிற்றாக்கி பார்க்கடலில் கடைவதை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த எம்பெருமானை நாம் சின்ன சேஷ வாகனத்திலே இதோ சேவித்து கொண்டுள்ளோம். இதோ சிறு சிறு குழந்தைகள், கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய வாகனத்தின் முன்பே பகவானுக்காக அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டுள்ளார்கள். கோவிந்தராஜ பெருமாள் நித்தியவாசம் செய்யும் இந்த தலம்தான் கோவிந்தராஜ பட்டினம் என்றும் திருப்பதி நகரமாகும். அவருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலையில் துவஜாரோகணம், இரவு பெரிய சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து கொண்டுள்ளார். அந்த எம்பெருமானை சேவிப்போம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறுவோம். பக்தர்களே, நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவது பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையை நமக்கு அளித்தவன் அந்த கோபாலான கோவிந்தன். இதோ அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனை நாம் இரு கரம் கூப்பி கண் குளிர சேவிப்போம் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே. இதோ சேவித்து கொண்டுள்ளோம். பவனி வரும் காட்சியைத்தான். 4 மாட வீதிகளிலே பவனி வந்து கொண்டுள்ளார் கோவிந்தராஜசுவாமி பெருமாள். 1000 தலைகளை உடையத்தான் இந்த ஆதிசேஷன் நாராயணனுக்கு மிகவும் முற்றவனாக, அவரது ஒவ்வொரு திரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக இணையானதொரு பாத்திரமேற்று வந்தவர். ஏன், உதாரணமாக விஷ்ணு ராமபிரானாக அவதரித்த காலை அவருக்கு தம்பியாக லக்குவணனாக உருவெடுத்தார் ஆதிசேஷன். இதன் காரணமாகவே லக்ஷ்மணர் தனது தமையன் ராமபிரானுக்கு நேரெதிராக வேகம் மிக கொண்டவராகவும் முன்கோபம் மிகுந்தவராகவும் காணப்பட்டார் என்பார்கள். உலகினை காக்கும் ஸ்ரீமன் நாராயணனையே தாங்கி நிற்கும் ஆதிசேஷன் ஒருமுறை உடல் நலிவுற
சிவபெருமான் திருவுள்ளப்படி மகா சிவராத்திரி நாளன்று முதலாம் சாமத்தில் கும்பகோணத்தில் குடிக்கொண்டுள்ளார். அப்படி ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கும் வண்ணமாக 7 சிகரங்களை கொண்டுள்ளதால் திருப்பதி திருத்தலம் சேஷாச்சலம் எனப்பட்டது. நாராயணன் ராமபிரானாக அவதரிக்கையில் லக்குவணனாக உடன் வந்தவன்தான் ஆதிசேஷன். தனது இறுதி காலத்தில் காலாந்தகானை சந்திக்கும் வேளை நெருங்கையில் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என தன் தம்பியான லக்ஷ்மணிடம் ராமபிரான் கூறியிருந்தாராம். அந்த வேளை அங்கு துர்வாச மாமுனியை அனுமதிக்கப்பட்ட லக்குவன் தயங்கவே அவர் அவனை புளிய மரமாக பிறப்பெடுக்கும்படி சபித்துவிட்டு அவ்வாறு ஆழ்வார் திருநகரி என்னும் திருத்தலத்தில் லக்குவணன் புளிய மரமாகிவிட அவன் வேண்டுகோளுக்கு இணங்க ராமபிரான் பின்னாளிலே தாமே நம்மாழ்வாராக அவதரித்து அப்புள்ளிய மரத்தில் காட்சி அளித்ததாகவும் லக்குவணன் திருப்புள்ளி ஆழ்வாராக இங்கு காட்சி அளித்தமையால் இந்த தலம் க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, உடுத்து களைந்த நின் பீத்தக ஆடை உடுத்து களத்துண்டு தொடுத்த துழாய் மலர் சுடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளிக்கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் இதோ அந்த பாசுரத்தை பாடிக்கொண்டே நாமும் கூட வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சிறிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம். ஆதிசேஷன் என்பவர் கஷ்யப்பர் கத்ரு தம்பதியரின் மகன். மேலும் பார்க்கடலில் விஷ்ணுவின் படுக்கையாக இருக்கின்ற நாகமாகும். ஆதிசேஷன் சிவபெருமானது கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பின் சகோதரனாகவும் அறியப்படுகிறார். பக்தர்களே, சமுத்திரத்தின் அடியாழத்தில் ஆதிசேஷன் உலகை தாங்கியபடி சுருண்டு கிடக்கிறான் என்பது பாகவத புராணம் உள்ளிட்ட பல இந்து புராணங்கள் கூறுவதை பலர் ஏற்பதில்லை. ஆனால் இது முழு உண்மை என்பதை 27 ஆண்டுகால ஆராய்ச்சி நிஜம்தான் என நிரூபித்து விட்டது. கடலில் விஷ்ணுவின் படுக்கையாக உள்ள ஆதிசேஷன் 1000 தலைகளை உடையத்தான். இந்த ஆதிசேஷன் நாராயணனுக்கு மிகவும் உற்றவனாக அவரது ஒவ்வொரு திரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக இணையானதொரு பாத்திரமேற்று வந்தவர். உதாரணமாக விஷ்ணு ராமபிரானாக அவதரித்த காலை அவருக்கு தம்பியாகவும் கருதப்படுகிறது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன், அதாவது அந்த சிறிய சேஷ வாகனத்திலே இதோ நாம் கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ ஒரு காலை மடித்து கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள். இதோ சிறிய சேஷ வாகனத்திலே நேற்று இரவு பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்தோம். பெரிய சேஷ வாகனம் என்றால் 7 தலைகளை உடைய அந்த நாகத்தின் மேல் அமர்ந்தது. இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சிறிய சேஷ வாகனத்திலே 5 தலைகள். அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாபம் ச கம்பலம் சங்கல்பம் திருதராஷ்டிரம் தக்ஷகம் காளியம் ததா என்று, அதாவது இந்த 9 பெயர்களையும் கொண்ட அந்த ஆதிசேஷனே இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். சேவிப்போம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் என்று அந்த ஏழுமலையானுடைய அண்ணன் என்று கருதப்படும் கோவிந்தராஜசுவாமி பெருமாளை தான் நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட அனந்தசயன பெருமாள் ஆதிசேஷனை நோக்கி, ஹே அனந்தா, நாரத முனிவர் என்னிடம் கூறியவற்றையும் கேட்டிருந்தாய். வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லுக்மீநாதமாரம்பாம் ஜமாமத்வதாச்சாரியபர்யந்தா வந்தே குருபரம்பராய் பதாம் வியாமதத்துதிராயணாயமேனே கைகதிந்த ராமானுஜச்சரணோதரணம் பிரபத்யே தனயா உபவீர்வம் பதேகபடியமேன பதன்மயானாம
குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேகுலம் பிரணமாமி மூர்த்தன மகதா குயபட்டன ஹரிபக்திதா உலதேகரயோகிபா பரஹாளிதீந்திரமித்ரான் ஜிபத்பராங்குதமனே என் பிறவிதீரஞ்சினேனும் நமதான் பேதுகளித்தானே முத்துக்கடல் மகல்ல உதத்தார் காலல் சாதித்தருளா அன்பே அழியா ఎమ్మె కాడు కదే దేవుడు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు ఎమ్మె కాడు కదే దేవుడు ಗೊಲ್ಲೆತಲಿಂದರು ಕೊಲುವು ಸೇಯಗ ಅಲ್ಲದೆ ಸರಸ ಮಾಡುಚುನು ಗೊಲ್ಲೆತಲಿಂದರು ಕೊಲುವು ಸೇಯಗ ಅಲ್ಲದೆ ಸರಸ ಮಾಡುಚುನು తెల్లని కన్నుల తేట చూపులతో తెల్లని కన్నుల తేట చూపులతో పొల్లున నవ్విని గోవిందరాజు తెల్లని కన్నుల తేట చూపులతో పొల్లున నవ్విని గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు
పడతులిద్దరూ పాదాలొత్తగా అడరివారల కుచములంటుచును. వెడగు మాటలు వేవేలాడుతాను, వెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకున్గనెను గోవిందరాజు. వెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకుంగనేను గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. పూవారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. ఊడిగ పూవారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద, వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும். வைகுண்டத்தில் பார்க்கடலில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு படுக்கையாக இருப்பவர் 5 தலை பாம்பாக இருக்கும் ஆதிசேஷன் ஆவார். அவரை வழிபடுவதற்குரிய ஆதிசேஷனை இதோ நாம் சின்ன சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ சேவிப்போம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட அனந்த சயன பெருமாள் ஆதிசேஷனை நோக்கி, அனந்தா, நாரத முனிவர் என்னிடம் கூறியவற்றையும் கேட்டிருந்தாய். அவரிடம் நான் கூறிய வண்ணம் பூ உலகத்தில் சென்று தங்குவதற்கு விரும்புகிறேன். ஆகையால் நீயே தென்னகத்தின் எல்லையிலே மலையுரு கொண்டு விளங்குவாயாக என்று கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஆதிசேஷனும் திருமலையாக உருவம் கொண்டு நின்று, ஐயனே, நீங்கள் கட்டளையிட்ட திருத்தலத்தில் நானே திருமலையாக உருவாகி நிற்கிறேன். நீங்கள் என் தலையின் மீது திருமகள், நிலமகள், நீலாதேவி ஆகிய உமது திருதேவியர்கள் உமது மலரடிகளை போற்றி நிற்க யாவருக்கும் அவர்கள் விரும்பிய வரங்களை அளித்தல் வேண்டும். பக்தர்கள் நீராடி கொளிப்பதற்கும் பாவங்களை தீர்ப்பதற்கும் உரிய தூய்மையான தீர்த்தங்களையும் தோன்றும்படி செய்ய வேண்டும் என்றாராம். பகவானும் அவ்வாறே ஆதிசேஷனுக்கு வரம் தந்துவிட்டு பின்னர் தமது தேவியரையும் அங்கு செல்லும்படி கட்டளையிட்டு சேனா முதலியை பார்த்து பிரம்மன், நரன், இந்திரன் முதலிய தேவர்களையும் ஆதிசேஷன் மலையாக அமைந்த இடத்திற்கு செல்லுமாறு பணிந்தாராம். இறைவன் பெரிய திருவடி மீது விளங்கி தேவியர் மண்டல் கமல் மேனியராக விளங்காது பொருந்தியிருக்க தேவர்களுடன் அங்கு அடைந்து அவர்களுக்கு திருவருள் செய்யும் ஸ்ரீனிவாசனாக அமர்ந்தருளினார் என்று நாரத முனிவர் பிருகு முனிவரிடம் கூறினார்.
அதை கேட்ட பிருகு முனிவர், சேஷமலையில் தலை எது, உடல் எது, வால் எது என்றாராம். ஆதிசேஷனே உலகில் இந்த மலையாகிய புதுமையினை கூறுக என்று வேண்ட, அதற்கு நாரதர், ஆதிசேஷனின் தலைதான் திருவெங்கட திருமலை, ஸ்ரீ சைலமே அவருடைய உடல், நரசிங்கமூர்த்தி எழுந்தருளியுள்ள அகோபில்லமே வாள் என்று கூறினாராம். அகத்தியர் முதலிய முனிவர்கள் அந்த மலையில் உள்ள தீர்த்தங்களில் தோய்ந்து பல நாட்களாக மனதை அலைய விடாமல் இந்திரியங்களை அடக்கி தவம் புரிகிறார்கள். 1000 நாமமுடைய திருமேனியே திருவெங்கட்டவன் அல்லவா? அனந்த ஆழ்வானாகிய ஆதிசேஷனே அங்கு மலையாகி நின்றான். தேவர்களும் முனிவர்களும் சராசரங்களும் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।